ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் லக்ஷ்மி கிருஷ்ணா ஹெர்பல்ஸோட நேச்சுரல் ஹென்னா ஹேர் டை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் வந்து பிளாக் ஹென்னா யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இல்லைன்னா நம்ம நார்மல் ஹென்னா வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேர் டை மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரே ஹேர் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வரும், இல்லை நம்ம வந்து ஏஜ்டானா கூட நமக்கு வந்து வரும். பட் இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து டை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு நிறையா ப்ராப்ளம் வந்து வரும். மெயினாக வந்து ஐசைட்டில் ரொம்பவே ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த இளநரை இருக்கவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஹென்னா இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஹெர்பல் ஹென்னா போகிறது வந்து ரொம்பவே சேஃபு. நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வராது. இது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் ஒரு ஃபுல் கவரில் தான் வருது. எல்லா ஹேர் டைப்புக்குமே இது செட் ஆகும். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அமோனியா இல்லை. அண்ட் இதில் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க, அலோவேரா பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜலாமானசி, ஃபெனுக்ரிக் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப், சல்ஃபேட் இல்லை, பேராபின் இல்லை. அதே மாதிரி சேஃப் டு யூஸ், நேச்சுரலி மேட் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இதில் ஷீகா பவுடர், மஞ்சிஸ்தா பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர், பிரிங்ராஜ் பவுடர்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து அந்த கலருக்கு வந்து அவங்க இண்டிகோ பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகோ பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து கிடச்சிரும். இப்போ நார்மல் ஹென்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ரௌன் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு பிளாக் ஃபினிஷ் கிடைக்கும், ப்ளூ மாதிரி. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் அந்த ஹென்னா கலரில் தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கூட க்ரீன் கலரில் தான் வந்திருக்கும். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு வலுவலுப்பு வந்து வருது. அண்ட் இதில் வந்து ஒரு லைட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்கானிக்காக இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. அண்ட் இது நார்மலாக நீங்கள் வந்து தலை ஃபுல்லாக உங்களுக்கு க்ரே ஹேர் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஸ்கேல்பில் உங்களுக்கு எந்த இரிட்டேஷனுமே தராது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விடணும். அப்போ தான் உங்கள் ஹேரில் வந்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஸ்டே ஆகும். நீங்கள் நார்மலாக என்ன மாதிரி 2 மினிட்ஸ்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அது இது வந்து ஸ்டே ஆகாது. ஒரு ½ அன் ஹவராவது நீங்கள் விட்டிங்கன்னா தான் அந்த கலர் வந்து ஸ்டே ஆகும். அண்ட் இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். அதாவது இந்த ஒரு ஹென்னா வந்து உங்களுக்கு 350 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நேச்சுரல் ஹெர்பல் ஹென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-200 வரைக்குமே நிறைய நல்ல பிராண்ட்ஸில் கூட இருக்குது. பட் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி. லக்ஷ்மி கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்குது. அங்கே விசிட் பண்ணப்போ நான் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம மாமா எர்த்தோ இல்லை வாவோ இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து இருக்குது. எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. லைட்டாக இதை அப்ளை பண்ணாலே அந்த டிண்ட் வந்து கொடுத்துருது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ், அது பசங்களாம் ஒரு 1.5 ஸ்பூன் இருந்தாலே அவங்க மேலையெல்லாம் லைட்டாக வந்து கவர் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.